வெல்கம் டு மை சேனல். இப்போதான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்ல பார்த்த மாதிரி நான் அண்டர் பட்ஜெட்டில் குர்த்திஸ் கொண்டு வந்திருக்கேன். 300க்கு கீழே தான் எல்லாமே இருக்கும். டைம் வேஸ்ட் பண்ணாமல் எல்லாமே ஒன்று ஒன்றா பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு இந்த குர்த்தி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் இந்த மாதிரி டிசைன் வச்சுருக்கோம். கீழே எல்லாமே பிளெயினாக இருக்கும். இதோட லென்த் கை லென்த் வந்து எனக்கு இவ்வளோ தூரத்துக்கு இருந்துச்சு. ஆனால் இன்னும் இதை ஆல்ட்ரு பண்ணல. இதோட சைஸ் வந்து எல்லு. எனக்கு எம்ஏ கரெக்டாக தான் இருக்கும். நான் ஆர்டர் பண்ணும் போது இல்லை எம் சைஸ் இல்லாததுனால நான் எல் ஆர்டர் பண்ணிக்கிட்டு இதை ஆல்ட்ரு பண்ண இது கரெக்டாக தான் இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 177. நம்ப முடியல. பட் சிம்பிளாக இருக்கும் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து இது கோ டு சாய்ஸ் தான் நான் சொல்வேன். அதுக்கப்புறம் இந்த குர்த்தி தான். இது வந்து நெக்குக்காக தான் நான் வந்து ஆர்டர் பண்ணேன் மெயினாக. ஏன்னா இதோட நெக்கு டிசைன் வந்து இந்த மாதிரி ஸ்கேலப் டிசைன். அப்புறம் இங்கே வந்து இந்த ஸ்வீட் ஆர்ட் நெக் இருக்குல்ல அதை வச்சு வரும். பிளெயினாக தான் இருக்கும். நடுவில் அங்கங்கே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி கோல்டன் புட்டாஸ் இருக்கும். நான் இதோட வீடியோ எல்லாமே சைடில் ஆட் பண்ணுறேன். இதோட ப்ரைஸ் வந்து 207 rupees. நான் எல்லாத்துக்குமே ப்ரீபெய்ட் பண்ணி தான் வாங்கினேன். ஸோ அதனால் அந்த ரேட்டை நான் சொல்லிட்டு இருக்கேன். கேஷ் ஆன் டெலிவரிக்கு 20 to 30 rupees வந்து டிஃபர் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த டிசைன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு க்ளோஸ் நெக் டிசைன். இங்கே இந்த மாதிரி பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. கீழே வரைக்குமே பிளெயினாக தான் இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 237. இதோட சைஸ் வந்து எம் சைஸு. நெக்ஸ்ட்டு இந்த குர்த்தி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் மெயினாக ஆர்டர் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து இந்த மாதிரி நாட் கட்டுறதுக்கு. இங்கே சிம்பிளாக ஒரு ஓவல் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துட்டு அங்கே நாட் கட்டுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதோட ப்ரைஸுமே ரொம்ப கம்மி தான். பியோர் காட்டன் மெட்டீரியல் இது. ஆனால் இதோட கை ஹேண்ட் லென்த் வந்து கொஞ்சம் எனக்கு லென்த்தாகவே இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 174. நான் ஆர்டர் பண்ண சைஸ் வந்து எல். நெக்ஸ்ட் ஒரு ஃபேவரட்டான குர்த்தி பார்க்க போகிறோம். இந்த குர்த்தியை வந்து நான் ஆர்டர் பண்ணதுக்கு காரணமே எனக்கு ஆக்சுவலாக நான் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கேன் நினைக்கிறேன். ஆமாம், எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நெக்காக சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த நெக்கை பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கரெக்டாக இந்த சைடில் மட்டும் ஓவல் குத்த மாதிரி இந்த இடத்துல வரும். இதோட கை லென்த் வந்து கரெக்டாக எல்போ கிட்ட வந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் 215 தான். நான் ஆர்டர் பண்ண சைஸ் வந்து எல். எம்ஏ கரெக்டாக தான் இருக்கும். இருந்தாலும் நான் எல் ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த க்ரீன் கலர். இது வந்து வீடியோவுக்கு வந்து கோல்டு கலரில் தெரியுது. பட் இது வந்து ஆலிவ் க்ரீனில் அந்த கலரு. இதோட சைஸ் வந்து எம் சைஸு. இதோட ப்ரைஸ் வந்து 240. இதோட கை லென்த்துமே எனக்கு இவ்வளோ தூரத்துக்கிட்ட வர மாதிரி தான் இருந்துச்சு. இது கீழே ஃபுல்லாமே இந்த மாதிரி அழகழகாக பிரிண்ட் பண்ணியிருக்கோம் ஒரு மாதிரி பேஜ் கலரில். சரி, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் இதோட நெக்கு கூட பி நெக்கு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்கிட்ட இல்லாத கலரில் ஒரு குர்த்தி. இது வந்து நான் என்ன கலர்னு சொல்கிறதுனே எனக்கு தெரியல. பர்பிளா இல்லை பிங்கா பீச்சா என்ன கலர்னே எனக்கு தெரியல. ஆனால் இது அந்த ஃபேமிலியில் தான் ஏதோ ஒரு கலர். இதுவுமே காலர் நெக் வச்சுருக்கோம். காலர் நெக் வச்சு போடுறவங்கன்னா இந்த மாதிரி குர்த்திஸ்லாம் ட்ரை பண்ணலாம். இதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்லிட் கொடுத்துருப்பாங்க. தெரியல வீடியோவில் இந்த மாதிரி ஸ்லிட் கொடுத்துருப்பாங்க. தென் வந்து அங்கங்கே பிபி பட்டன்ஸ் இருக்கும். இதோட ஹேண்ட் லென்த்துமே எனக்கு கரெக்டாக எல்போ வரைக்கும் வந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 237. நான் ஆர்டர் பண்ணது வந்து எம் சைஸு. நெக்ஸ்ட்டு ஆக்சுவலாக நான் ஆல்ட்ரே பண்ணாமல் போட்டுற ட்ரெஸ்னால் இதுதான். ஏன்னா இந்த சைஸ் வந்து நான் வாங்கினது எஸ் சைஸு. நான் ஆக்சுவலாக இது எஸ் சைஸ் தெரிஞ்சு போடல. ஏதோ கை தட்டுப்பட்டு எஸ் சைஸில் விழுந்துச்சு. பட் எனக்கு இது பர்ஃபெக்டாக இந்த ஒரு ஆல்ட்ரேஷன் கூட பண்ணல. நான் எம் சைஸ் வாங்கினாலுமே லைட்டாக ஆல்ட்ரு பண்ணுவேன். இது எஸ் சைஸ் எனக்கு பக்கா ஃபிட்டாக இருந்துச்சு. அண்ட் இதை போடும் போதே ஒரு 2 to 3 ஷேட் வந்து பிரைட்டராக தெரிஞ்சிச்சு. நான் எல்லாத்துக்கும் வீடியோ கிளிப்ஸ் ஆட் பண்ணுறேன். தென் இதோட ஹேண்ட் லென்த்துமே எல்போக்கும் கீழே வரைக்கும் இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 240. இதுவும் அதே காட்டன் மெட்டீரியல் தான். சிம்பிளாக மால்க்கு அந்த மாதிரி பக்கத்தில் போகிறதுக்குனா இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். தென் இந்த காலேஜுக்கு ஆஃபீஸ்க்கெலாம் கூட போட்டுக்கலாம்.
தென் அதுக்கப்புறம் ஒரு ஃபேவரட் குர்த்தி. இந்த குர்த்தியுமே எனக்கு ரொம்ப பிடிச்சி ஆர்டர் பண்ணேன், ஏனே தெரில. பாருங்க, இதுவுமே வி நெக் வச்சுருக்கோம். தென் ஹேண்டுமே இவ்வளோ தூரத்துக்கிட்ட வரும். இதோட ப்ரைஸ் வந்து 240 தான். இதோட ப்ரைஸும் எம் சைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். கீழேயும் இனிமேல் ஃபுல்லாக அது மாதிரி வரும். அங்கங்கே வந்து ப்ளூ கலரில் புட்டாஸ் போட்டிருக்கோம். தென் அதுக்கப்புறம் வந்து இந்த குர்த்தி. இந்த குர்த்தி வந்து இதுவும் காலர் நெக் வச்ச குர்த்தி. இந்த இடத்துல வந்து பட்டன் கொடுத்துருப்பாங்க. தென் ஸ்லீவ் வந்து இவ்வளோ தூரம் எல்போ வரைக்கும் வரும். இதோட சைஸும் எம்மு. இதோட ரேட்டு வந்து 215. கீழேயும் இந்த மாதிரி வரும். இது எல்லாமே ஓப்பன் ஸ்லிட் வச்ச டாப்ஸ் தான். அண்ட் இதுக்கு ஒரு முக்கியமான ஒன்று, இதுக்கு வந்து பேக்கெட் கொடுத்துருக்குறாங்க. தெரியுதா? எப்படி காட்டுறது? பேக்கெட் கை இப்படி இவ்வளோ தூரம் போகிற மாதிரி கை உள்ள போகிற அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க. பேக்கெட் வச்ச குர்த்தினா கேர்ள்ஸ் மோஸ்ட்டாக எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா நம்மளுக்கு அங்கங்கே ஃபோனு கீலாம் வச்சா மிஸ் ஆயிரும்ல. ஸோ இந்த மாதிரி பேக்கெட் வச்ச குர்த்தினா நம்ம அதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். தென் ஃபைனலாக நான் வேர் பண்ணிடுற குர்த்தி இது மட்டும்தான் 301. மீதி எல்லாமே 300, 250க்கு கீழே தான். இதுவுமே சூப்பரான இருக்கும். இதை போடும் போதே ஏதோ அப்படியே கழட்டுறதுக்கே எனக்கு மனசே இல்லாமல் இருக்குது. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.